நம்மளை வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷனில் கொண்டு போய் போடும்போது, நம்மளை ஸ்குவீஸ் பண்ணும்போது, நமக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயின் டயர்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் சொல்வார். அவரோட கோட் ரொம்ப நல்லாயிருக்கும், அவரோட புக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங், பட் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் வந்து இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ் அ மதர் நான் எனக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஆன் அ டெய்லி பேசிஸ், எமோஷன்ஸை சொல்கிறேன். am I filling myself with love, compassion, gratitude? இதெல்லாம் நான் எனக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்னோடய பேரண்டிங்கில் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். என் சைல்டுக்கும் அதுதான் நான் கொடுப்பேன். இதே இது நான் ரொம்ப ஹரிபரியில் இருக்கேன், ஐ எம் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெஸ்டு, பேர்ன் அவுட் ஆகிறேன், எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலங்கிற போது நம்ம சைல்டு நார்மலாக ஏதாவது டேண்ட்ரம் த்ரோ பண்ணாலுமே நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம பயங்கரமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த பெயின், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வெளியில் வரும். ஸோ சைல்டு எப்படின்னா ஒரு மிரர் மாதிரி, நமக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை தான் வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ இது கான்ஷியஸ் அவேர்னஸ். நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம மூமெண்ட் பை மூமெண்ட் நம்ம தாட்ஸ் என்ன ஓடிட்டுருக்கு, நம்மளோட எமோஷன்ஸ் என்ன பாடியில் ஓடிட்டுருக்குங்கிற அவேர்னஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம அதை கொண்டு வந்துட்டு நமக்கு எமோஷன்ஸ் அவேர்னஸ் வரும்போது நமக்கு தேவையான எமோஷன்ஸை நம்ம கூட்டிகிட்டே போகலாம். நமக்கு தேவையில்லாத எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே போகலாம். பட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியணும்ல, அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். ஓகேவா? தேங்க்யூ.